ஸோ ஆர்டிகல் 30 வரைக்கும் பார்த்தாச்சு. 31 வந்து ரிப்பீல் பண்ணிட்டாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸில். 32 பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். ஸோ ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ உங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அந்த அஃபெக்ட் ஆன ஃபண்டமெண்டல் ரைட்ஸை திரும்பி வாங்குறது இந்த சென்ஸ் யார் வந்து அதை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டோ இல்லை ஏதோ ஒன்று கொண்டு வராங்க, இல்லாட்டி இதை வந்து இன்ஃப்ளூயன்சஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போகிறதுக்கான பவர் தான் இந்த பர்டிகுலர் கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்டிகல் 32ல் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அப்போ எந்த கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்கள் நேரடியாகவே போகலாம். ஓகேவா? அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறதுமே இந்த என்னன்னு போட்டிருக்காங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னே கொடுத்துருக்காங்க. ஸோ கான்ஸ்டியூஷனல் ரெமடி அப்படின்றது 32ல் நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறத பற்றி பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறதே வந்து என்னென்னா ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டை வந்து ரீச் பண்ண முடியும். அப்போ சுப்ரீம் கோர்ட் ஹாவ் அ பவர் அண்டர் ஆர்டிகல் 32. ஓகேங்களா? அந்த 32 படி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து தீர்த்து வைக்கும். ஓகேவா? அப்போது நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்காண்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதே வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ளே வர்றது. இது ஹைகோர்ட்டுக்கு போக முடியுமா? ஹைகோர்ட்டுக்கு அந்த மாதிரியான ஒரு இது இருக்கான்னா ஹைகோர்ட்டுக்கு தனியாக ஆர்டிகல் 226 வந்து பேசியிருப்பாங்க. அப்போ அது வந்து நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 32 அப்படின்றது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஆர்டிகல் 226ங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது. 32 அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறது, 226 அப்படின்றது ஹைகோர்ட்டுக்கு போகிறது. அப்போ ஹைகோர்ட் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸோ இல்லை எதுக்கோ ஒன்றுக்கு நான் விசாரிக்க மாட்டேன் அப்படின்றது அவங்களுடைய பர்சனல் வியூ. ஹைகோர்ட் வந்து என்னன்னா அந்த பர்டிகுலர் விசாரணையை எடுத்துக்கலாம், இல்லை எடுத்துக்காம கூட போகலாம். ஆனால் சுப்ரீம் கோர்ட் அந்த விசாரணையை எடுத்துக்காம போக முடியுமானா முடியாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டோட அந்த 32 ஆர்டிகிள் எதில் வருது அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ளே வர்றதுனால கண்டிப்பாக அந்த கேஸுக்கு அவன் ரிட்டு ஃபைல் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிட்டு ஃபைல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதில் நிறைய டைப் ஆஃப் ரிட் இருக்குது. அந்த ரிட்டு ஃபைல் பண்ணுறது இந்த பர்டிகுலர் சுப்ரீம் கோர்ட்டில் அப்படின்றதே ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிகல் 32 அப்படின்றது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த ஆர்டிகல் 32 வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா த்ரூ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரிமூவ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதில் 4 ப்ரொவிஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், the right to move the Supreme Court by appropriate proceedings for the enforcement of fundamental rights is guaranteed அப்படின்றாங்க. ஓகேவா? அதாவது நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேரண்டியாக கொடுத்துருக்காங்க அண்டர் ஆர்டிகல் 32ல். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஷால் ஹாவ் அ பவர் டு இஷ்யூ டைரக்ஷன்ஸ் ஆர் ஆர்டர் ஆர் ரிட்ஸ் ஃபார் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் எனி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேவா? ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து என்னன்னா எனி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாலோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான ஆர்டர்ஸை வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அந்த ஆர்டர்ஸை ரிட்டு மூலமாக இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த ரிட்டு என்னென்னலாம் அப்படின்னா ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொகிபிஷன், செர்ஷியோரரி, கியோ வாரண்டோ அப்படின்றது. ஓகேங்களா? இதுக்கடுத்து பார்லிமெண்ட் கேன் எம்பவர் எனி கோர்ட். பார்லிமெண்ட்டுக்கு என்ன இருக்குன்னா பவர் இருக்குது. அது என்ன பவர் அப்படின்னா இந்தியாவில் இருக்க எந்த கோர்ட்டுக்கும், ஓகேங்களா, இந்தியாவில் இருக்க எந்த கோர்ட்டுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிட் ப்ரொவிஷனை ப்ரொவைட் பண்ணலாம். ரிட் ப்ரொவிஷன் என்ன அர்த்தம்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸை விசாரிக்கிறதுக்கான உரிமையை வந்து இந்தியாவில் இருக்க எந்த கோர்ட்டுக்குனாலும் யாரால வந்து வழங்க முடியும் அப்படின்னா பார்லிமெண்ட்டால் வழங்க முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் ப்ரிஜுடிஸ் வந்து கொடுக்கணும். வித்தவுட் ப்ரிஜுடிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லைக் இப்போ இந்த கோர்ட் வந்து நல்லா இருக்காது, இந்த கோர்ட்டுக்கு மட்டும்தான் கொடுக்கலாம், இந்த கோர்ட்டுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கொடுத்தா தேர் வில் பி அ ஈக்குவாலிட்டி. ஸோ எல்லாத்துக்கும் அந்த மாதிரியான பவர் வந்து நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி அதர் கோர்ட் ஹியர் டஸ் நாட் இன்க்ளூட் ஹை கோர்ட். ஓகேங்களா? என்ன சொன்னாங்க? பார்லிமெண்ட் ஹாவ் அ பவர் டு ப்ரொவைட் அ ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் டு எனி அதர் கோர்ட்னு சொன்னாங்களா? அந்த எனி அதர் கோர்ட்டில் ஹைகோர்ட் வராது. ஏன்னா ஹைகோர்ட்டுக்கு ஆல்ரெடி எதில் மென்ஷன் ஆகிடுச்சு? ஆர்டிகல் 226 மென்ஷன் ஆனதுனால ஹைகோர்ட்டுக்கு ஆல்ரெடி பவர் இருக்குது. அவங்க ஒரு கோர்ட்டை ஹைகோர்ட்டுன்னு டெசிக்னேட் பண்ணிட்டாலே அந்த ஹைகோர்ட்டுக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை விசாரிக்கிற பவர் இருக்குது. இதை தவிர வேற கோர்ட்ஸுக்கு வந்து என்னன்னா ஸ்பெஷலாக பெர்மிஷன் கொடுக்கறதா பார்லிமெண்ட்டுக்கு முடியும். ஓகேவா? இதுக்கடுத்து ரைட் டு மூவ் சுப்ரீம் கோர்ட் ஷால் நாட் பி சஸ்பெண்டட் except as otherwise provided for by the constitution. Thus the constitution provides that
the president can suspend the right to move any court for the enforcement of fundamental rights during the national emergency article 359. அதாவது நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்றது ஆர்டிகல் 356ல 356 மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரில நேஷனல் எமர்ஜென்சி 356 365 ஆர்டிகல் 362 ஓகேங்களா 360 ஓகேங்களா இந்த மாதிரியான நிறைய ஆர்டிகல் இருக்கு எமர்ஜென்சி போடுறதுக்கு ஓகேவா இந்த மாதிரி நிறைய எமர்ஜென்சி போடுறதுக்கான ஆர்டிகல் மூலமா நமக்கு எமர்ஜென்சி போடுறாங்கன்னு வைங்களேன் அந்த எமர்ஜென்சி ஓகேங்களா ஆர்டிகல் அந்த எமர்ஜென்சி மூலமா என்னன்னா அந்த எமர்ஜென்சி போடும்போது சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் ஓகேவா ஸோ என்னென்ன ஆர்டிகல் சொன்னா ஆர்டிகல் 352 வரும் 352 நேஷனல் எமர்ஜென்சி 356 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் எமர்ஜென்சி ஓகேங்களா 360 அப்படின்றது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இதுல இவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஷனல் எமர்ஜென்சி அப்போ மட்டும்தான் பண்ண முடியும் ஸோ நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஆர்டிகல் 352 ஓகேவா தப்பா சொல்லிட்டேன் ஓகேவா ஆர்டிகல் 352 வந்து எப்போ வந்து நம்ம கண்ட்ரில இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ அப்பதான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆர்டிகல் 359 அப்படின்றதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் ஆர்டிகல் 359 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இந்த ரைட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு செல்லுபடி ஆகாது இந்த பர்டிகுலர் டைம் வரைக்கும் ஸோ அதே மாதிரி வந்து என்னன்னா அந்தந்த ரைட்ஸ் உங்களுக்கு பாதிக்கப்படுதுன்னா அந்த ரைட்ஸை வந்து கேட்கறதுக்காண்டி நீங்க கோர்ட்டுக்கும் போக முடியாது புரியுதா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆர்டிகல் 359ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஷனல் எமர்ஜென்சி அப்போ ஆர்டிகல் 359ல ஆர்டிகல் 14 ஓகேவா சாரி ஆர்டிகல் 19 ஓகேங்களா ஆர்டிகல் 19க்கு 358 ஒரு ஆர்டிகல் இருக்கும் ஓகேங்களா 358 ஒரு ஆர்டிகல் இருக்கு அந்த ஆர்டிகல் படி ஓகேவா ஆர்டிகல் 19 ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் ஆயிடும் ஓகேவா ஒரு சில ப்ரொவிஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் ஆயிடும் அந்த எமர்ஜென்சி பீரியட்ல இதே இது ஆர்டிகல் 359 இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா ஆர்டிகல் 359 இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா ஏற்கனவே ஆர்டிகல் 19க்கு தனியா ஒரு ஆர்டிகல் இருக்கு அதனால அது கிடையாது ஆர்டிகல் 19 ஆர்டிகல் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 21 ஆர்டிகல் 21 அண்ட் ஆர்டிகல் 20 ஆர்டிகல் 19 சாரி ஆர்டிகல் 20 ஆர்டிகல் 21 இந்த 3 ஆர்டிகளை தவிர மற்ற ஆர்டிகல் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு நேஷனல் எமர்ஜென்சி பீரியட் அப்போ சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு யாருக்கு பவர் இருக்கு அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு பவர் இருக்கு ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா உங்களுக்கு ரைட் டு ஈக்குவாலிட்டியை சஸ்பெண்ட் பண்றாருன்னு வைங்களேன் உங்களுக்கு அந்த எமர்ஜென்சி பீரியட் அப்போ உங்களுக்கு ரைட் டு ஈக்குவாலிட்டி எங்கேயோ கிடைக்கல அப்படின்னா நீங்க கோர்ட்டுக்கு போக முடியுமா ஏன்னா ஆர்டிகல் 32 படி உங்களுக்கு கோர்ட்டுக்கு போறதுக்கான பவர் இருக்கு பட் நீங்க கோர்ட்டுக்கு போக முடியுமா ரைட் டு ஈக்குவாலிட்டிக்கு இதாயிடுச்சு அப்படின்னா போக முடியாது இதே இது ஆர்டிகல் 21 அப்படின்றது எப்பவுமே டெலீட் பண்ண முடியாது எப்பவுமே சஸ்பெண்ட் ஆகாது அப்போ ஆர்டிகல் 21 பாதிக்கப்படுது அப்படின்னா அதுக்கு நீங்க கோர்ட்டுக்கு போகலாம் ஓகே ஈவன் ஆர்டிகல் 359 வந்து என்னன்னா அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் புரியுதா ஸோ இதுதான் இந்த 4 விஷயம் ஸோ அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டியூஷன்ல முக்கியமாக இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட டிஃபெண்டர் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா கேரண்டர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் தான் ஸோ அக்ரீவ்டு பர்சன் என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா சுப்ரீம் கோர்ட் போகலாம் இது வந்து அப்பீல் மூலமாக தான் போகணும்னு அவசியம் கிடையாது ஏன் அப்படின்னா மற்ற கேஸாக இருக்கட்டும் இந்த கிரிமினல் சிவில் கேசஸ்லாம் நீங்க அப்பீல் தான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் போக முடியும் பட் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது நீங்க அப்பீல் போகணும்னு அவசியம் இல்லை டைரக்டா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டை நீங்க போயிடலாம் ஓகேவா ஸோ அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்டிகல் 32 என்ன பண்ணும் அப்படின்னா எஃபெக்டிவ் எக்ஸ்பீடியஸ் இன்எக்ஸ்பென்சிவ் ஓகேங்களா சம்மரி ரெமடி ஃபார் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஓகேவா ஸோ இதுதான் ஓகேங்களா ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு மட்டும்தான் ஒன்லி த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேரண்டீட் பை தி கான்ஸ்டியூஷன் கேன் பி என்ஃபோர்ஸ்ட் பை அண்டர் ஆர்டிகல் 32 ஸோ ஆர்டிகல் 32க்கு கீழே எதை மட்டும்தான் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ஃபோர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மட்டும் தான் என்ஃபோர்ஸ் பண்ண முடியுமே தவிர மற்ற ரைட்ஸ் லைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபண்டமெண்டல் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் ஸ்டாச்சுட்டரி ரைட்ஸ் கஸ்டமரி ரைட்ஸ் இதெல்லாம் வந்து பண்ண முடியாது நான் ஃபண்டமெண்டல் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ்னா என்ன அர்த்தங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 12ல இருந்து 32 வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதை தவிர வேற ரைட்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன்ல கொடுத்துருப்பாங்க அதை வந்து உங்களால வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா அண்டர் ஆர்டிகல் 32க்கு கீழே நீங்க கோர்ட்டுக்கு போக முடியாது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது ஓகேங்களா சுப்ரீம் கோர்ட்டுக்கு டைரக்டா போக முடியாது பட் நீங்க என்ன பண்ணலாம் ஹைகோர்ட் வழியா போகலாம் அப்பீலுக்கு ஓகேங்களா ஸோ இதுதான் இன் அதர் வேர்ட் சுப்ரீம் கோர்ட் கஸ்டமரினா அந்த பர்டிகுலர் ஏரியால இப்போ அஸ்ஸாம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ரூல்ஸ் வந்து கஸ்டமரி ரூல்ஸ் வந்து அங்கே இருக்கும் ஓகேவா ஸோ அந்த மாதிரியான ரூல்ஸ்லாம் வந்து என்னன்னா நீங்கள் இது பண்ண முடியாது நீங்கள் அந்த மாதிரி ரூல்ஸுக்கெலாம் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது
ஓகேவா. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in case of the enforcement of fundamental rights, jurisdiction of the Supreme Court is original but not exclusive அப்படின்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்க அடுத்த பேரால. In case of enforcement of fundamental rights, the jurisdiction of the Supreme Court is original. ஒரிஜினல்னா என்னங்க அர்த்தம்? அதாவது ஒரிஜினல்னா என்னன்னா பர்டிகுலரா நீங்க அந்த கோர்ட்டை வந்து என்னன்னா டைரக்டா நீங்க அப்ரோச் பண்ண முடியும். தட் இஸ் கால்டு ஒரிஜினல். இதே இது எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா வார்த்தை என்னன்னா அந்த கோர்ட்டை மட்டும்தான் இது பண்ண முடியும் அப்படின்றது தான் மீனிங். இப்போ நமக்கு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதுக்கும் போகலாம், ஹைகோர்ட்டுக்கும் போக முடியும். அப்போ ஹைகோர்ட்டுக்கும் போகிறதுனால இட் இஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ் பட் ஒரிஜினல். ஆனால் டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். ஓகேவா, அதுதான் சுப்ரீம் கோர்ட்டோட அந்த ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்றது ஒரிஜினல் பட் நாட் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ ஒரிஜினல் பவர் இந்த ஹைகோர்ட் டு இஷ்யூ டைரக்ஷன் ஆர்டர்ஸ் ஆர் ரிட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபார் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைகோர்ட்டோட ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் இஸ் வெரி பிகர் தென் சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா. சுப்ரீம் கோர்ட்டோட ரிட் ஜூரிஸ்டிக்ஷனை விட ஹைகோர்ட்டோட ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் பெருசு. ஏன்னா ஹைகோர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த கேஸுக்குனாலும் ரிட் இஷ்யூ பண்ணலாம். பட் சுப்ரீம் கோர்ட்டால எதுக்கு மட்டும்தான் ரிட் இஷ்யூ பண்ண முடியும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதுவும் அஃபெக்ட் ஆனால் மட்டும்தான் ரிட்டை வந்து இஷ்யூ பண்ண முடியும். ஈவன் சிவில் கேசஸ் கூட ஹைகோர்ட் வந்து என்ன ரிட் இஷ்யூ பண்ணலாம். பட் சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆனால் மட்டும்தான் ரிட்டை வந்து இஷ்யூ பண்ண முடியும். ஓகேங்களா. ரிட் அப்படின்றது ஒன் கைண்ட் ஆஃப் கேஸை வந்து ஃபைல் பண்ணுற மெத்தட். ஓகேங்களா. அந்த மெத்தடெல்லாம் என்ன அப்படின்னா நீங்கள் ஏதாவது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம், அதாவது உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஏதாவது ஒன்று அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுடைய ரிட்டை வந்து நீங்கள் ஃபைல் பண்ணுவீங்க. ஓகேவா. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32 சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் ஓகே. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்துன்னா ரிட். ஓகே, ரிட் டைப்பு அண்ட் ஸ்கோப் மற்றதெல்லாம் உங்களுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. ரிட்டோட டைப்ஸ் அண்ட் அதோடைய ஸ்கோப் என்னன்னு பார்க்கலாம். ஸோ மொத்தம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், செஷ்யூரரி, கியோ வாரண்டோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 5 வகையான ரிட்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணலாம், ரிட்டை வந்து யூஸ் பண்ணலாம். பட் என்ன ஹைகோர்ட் வந்து நிறைய ரிட்டை வந்து யூஸ் பண்ண முடியும் மற்ற காரணங்களுக்காண்டி. ஓகேவா. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா பிஃபோர் 1950 இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. பிஃபோர் 1950 ஒன்லி ஹைகோர்ட் ஆஃப் கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ் இவங்களுக்கு மட்டும்தான் இந்த பவர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா நமக்கு ஆர்டிகல் 226 வந்ததுக்கு அப்புறமா எல்லா ஹைகோர்ட்டுக்கும் இந்த பவர் போயிடுக்கும். ஓகேவா. ஏன் இந்த 3 கோர்ட் வந்து ஸ்பெஷல் அப்படின்னா பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இந்த 3 கோர்ட் வந்து என்னன்னா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து ஸ்பெஷல். ஓகேவா. ஸோ இந்த ரிட் அப்படின்றத நம்ம எங்கேருந்து பாரோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கிலீஷ் லா. ஓகேங்களா. இங்கிலீஷ் லாலாம் என்ன அர்த்தம், யூகேலேருந்து பாரோ பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இட்ஸ் ஓகேவா. இட்ஸ் நோன் அஸ் ரொரகேட்டிவ் ரிட்ஸ் அப்படின்னு சொல்லி இது வந்து தனி சிறப்பான ரிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. தே ஆர் ஆல்சோ கால்ட் இன் இங்கிலாந்து அஸ் தே வேர் இஷ்யூட் ஆன் த எக்ஸசைஸ் ஆஃப் ரொரகேட்டிவ் ஆஃப் த கிங் ஹூ வாஸ் அண்ட் இஸ் ஸ்டில் டிஸ்கிரைப்ட் அஸ் அ ஃபவுண்டைன் ஆஃப் ஜஸ்டிஸ். அதாவது என்னன்னா இதை இன்னமும் அங்கே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஜஸ்டிஸை கொடுக்கறதுல ஃபவுண்டைன்னா அடித்தளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்றாங்க இன்ன வரைக்கும். ஓகேவா. ஸோ ரொம்ப டீட்டெயில் வேணாம். இதுக்கடுத்து ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் டிஃபர்ஸ் ஃப்ரம் தி ஹைகோர்ட்டோட ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் 3 வகையில வந்து டிஃபர் ஆகுது. நான் ஆல்ரெடி சொன்னேன் சுப்ரீம் கோர்ட்டால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு மட்டும்தான் ரிட் இஷ்யூ பண்ண முடியும். பட் ஹைகோர்ட்டால எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட் இஷ்யூ பண்ண முடியும். இதுக்கடுத்து என்ன, சுப்ரீம் கோர்ட் கேன் இஷ்யூ அ ரிட் அகேன்ஸ்ட் எ பர்சன் ஆர் அ கவர்மெண்ட் த்ரூ அவுட் த டெரிட்டரி. டெரிட்டரினா இந்தியா ஃபுல்லையும் வந்து என்னன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஹேண்டில் பண்ணுறான். ஸோ சுப்ரீம் கோர்ட்டால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக அந்த ரிட்டை வந்து ஆர்டரை இஷ்யூ பண்ண முடியும். பட் சுப்ரீம் கோர்ட்டுக்குன்னு என்ன ஆகுது, ஹைகோர்ட்டுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்தந்த ஸ்டேட்டில் மட்டும்தான் அவங்களால ரிட்டு வந்து இஷ்யூ பண்ண முடியும். ஓகேவா. அதுக்கடுத்து என்ன, த ரெமடி அண்டர் ஆர்டிகல் 32 இஸ் இன் இட் செல்ஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேங்களா. அப்படின்னா அதாவது 32ல் கண்டிப்பாக வந்து கான்ஸ்டியூஷனல் ரெமடியை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதுவே வந்து என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்னன்னா அந்த கேஸை வந்து எடுத்துக்கிட்டே ஆகணும். பட் 226 அப்படின்றது டிஸ்கிரிஷனரி பவருக்குள்ளே வந்துடுது. யாரோடது, ஹைகோர்ட்டோட டிஸ்கிரிஷனரி பவர். அப்போ அதுக்கு அவன் ரிட்டு இஷ்யூ பண்ணலாம் அல்லது இஷ்யூ பண்ணாமலும் போகலாம். அது அவனுடைய சொந்த விருப்பம். டிஸ்கிரிஷனரினா அவனே வந்து வேணும்னா ஆசைப்பட்டா தன்னுடைய என்ன சொல்றது யாரையும் சார்ந்து இல்லாம தானே முடிவெடுக்கிறது. ஓகேவா. ஆனா வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு அழுத்தம் இருக்குது. என்னன்னா எதுலயே சொல்லிட்டாங்க, நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன்லயே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால வந்து அதை தடுக்க முடியாது.
ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு இதாக பார்க்கலாமா? ஹேபியஸ் கார்பஸ். ஸோ ஹேபியஸ் கார்பஸ்னா என்ன அர்த்தம்னா டு ஹேவ் த பாடி ஆஃப். அப்போ இப்போ ஹேப்பியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ காணாமல் போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகணும்? உங்களை கண்டுபிடிச்சி கொடுக்கணும். அப்படி கண்டுபிடிச்சி கொடுக்காம டைம் பண்ணிக்கிட்டே போகிறாங்கன்னு வைங்களேன், நீங்கள் டைரெக்டாக கோர்ட்டில் போயிட்டு ஹேப்பியஸ் கார்பஸ் மனுவை வந்து என்ன பண்ணலாம்? போடலாம். ஓகேங்களா? அப்படி மனு போட்டிங்க அப்படின்னா ஹேபியஸ் கார்பஸில் மனு போட்டிங்க அப்படின்னா போலீஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட டைம் அந்த கோர்ட் வந்து டைம் கொடுப்பாங்க. அந்த டயத்துக்குள்ளே அந்த பர்சனை வந்து கோர்ட் முன்னாடி நிப்பாட்டணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனை டீடைன் பண்ணுறது. ஓகேவா? அந்த டீடைன் பண்ண பர்சனை வந்து கோர்ட்டு முன்னாடி கொண்டு வர்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னா இதன் மூலமாக தான் கோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லீகாலிட்டி ஆஃப் டிடென்ஷனை வந்து என்னன்னா இது பண்ணுவாங்க. அப்போ நம்ம கண்ட்ரியில் டிடென்ஷன் லா இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஆர்டிகல் 22. ஓகேவா? ஆர்டிகல் 22ல வந்து டிடென்ஷனை பற்றி பேசியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த 22ல அந்த டிடென்ஷன் வந்து வேலிட் இல்லையா அப்படின்றத எதன் மூலமாக சொல்லுவாங்க? ஹேப்பியஸ் கார்பஸ் மூலமாக சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ப்ரிலிம்ஸில் கொஸ்டினாக கேட்பான். ஓகேங்களா? ஸோ அப்போ என்னன்னா இந்த பர்டிகுலர் இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா டீடைன்டு பர்சனை வந்து என்னன்னா லீகல் இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறதுக்கு யாருக்கு பவர் இருக்கு? கோர்ட்டுக்கு பவர் இருக்கு. ஸோ அதன் மூலமாக என்ன பண்ணும் அப்படின்னா கோர்ட் வந்து அவங்களை ரிலீஸும் பண்ணலாம் அல்லது அவங்களை டிடென்ஷன்லேயே வச்சிருக்கலாம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் லிபர்ட்டியை வந்து பாதிக்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா இந்த வேலையை நம்ம கொண்டு போய் பார்க்க முடியும். ஓகேங்களா? இந்த ஹேபியஸ் கார்பஸை யார் மேலதான் இஷ்யூ பண்ண முடியும் அப்படின்னா போத் பப்ளிக் அத்தாரிட்டி as well as பிரைவேட் இண்டிவிஜுவல் மேல நம்ம பண்ண முடியும். ஒரு பப்ளிக் அத்தாரிட்டியை நீங்க வந்து முன்னாடி ஆஜராக சொல்லலாம். ஒரு பிரைவேட் இண்டிவிஜுவலை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ள கொண்டு வரலாம். ஓகேங்களா? இந்த ரிட் வந்து வேற எங்க இடத்துலலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா டிடென்ஷன் வந்து லாஃபுல்லா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இந்த ஏபிஎஸ் கார்பஸ் செல்லுபடி ஆகாது. டிடென்ஷன்னா ஒருத்தர் வந்து நம்ம ஹவுஸ் அரெஸ்ட்ல வந்து ஒரு லாவுக்கு கீழே கொண்டாந்து வைக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு லா வந்து இதுக்கு முன்னாடி ஏற்றிட்டோம். ஓகேங்களா? நேஷனல் ஏதோ நிறைய லா இருக்கு. ஓகேங்களா? என்எஸ்ஏ இருக்கு. ஓகேங்களா? என்எஸ்ஏ ஆக்ட்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்ட் இருக்கு. அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பப்ளிக் சேஃப்டி ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட் படி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒருத்தர் 2 வருஷத்துக்கு தூக்கி உள்ள வைக்கலாம் டிடென்ஷன்ல. அந்த ஆக்டுக்கு வந்து கவர்னர் பிரசிடென்ட்லாம் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஒருத்தர் 2 வருஷம் தூக்கி உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னா ஏன்னா அந்த பப்ளிக் சேஃப்டி ஆக்ட் இருக்கு. ஸோ அது மூலமா தான் வச்சிருக்காங்க. ஸோ அதனால அந்த மாதிரி டிடென்ஷன் வந்து லாஃபுல்லா இருந்துச்சுன்னா அப்போ ஹேபியஸ் கார்பஸ் போட முடியாது. அதே மாதிரி ப்ரொசீடிங் இஸ் ஃபார் கண்டெம்ட் ஆஃப் அ லெஜிஸ்லேச்சர் ஆர் அ கோர்ட். ஏதாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் அ லெஜிஸ்லேச்சர் ஆர் கோர்ட் வந்து கண்டெம்ட் பண்றாங்கன்னு வைங்களேன். கண்டெம்ட்னா நீங்க வந்து இப்போ கோர்ட்டை வந்து தப்பா பேசுறீங்க, இல்லாட்டி நீங்க வந்து ஏதோ லெஜிஸ்லேச்சரை பத்தி தப்பா பேசுறீங்கன்னா அந்த பர்சனை கொண்டாந்து முன்னாடி நிப்பாட்டுன்னு சொல்லி ஹேபியஸ் கார்பஸ் போட முடியாது. புரியுதா? இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடென்ஷன் இஸ் பை அ கம்பீட்டன்ட் கோர்ட். கம்பீட்டன்ட் கோர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ யாரோ ஒரு பர்சனை ஒரு கோர்ட் வந்து என்ன சொல்லுது இவனை டிடென்ஷன்ல தூக்கி வைங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டே வந்து பர்மிஷன் கொடுக்குதுன்னா அந்த நேரத்தில் ஒருத்தர் போயிட்டு ஹேபியஸ் கார்பஸ் போட முடியாது. புரியுதா? ஃபர்ஸ்ட் டிடென்ஷன் வந்து லாஃபுல்லா இருந்துச்சுன்னா ஹேபியஸ் கார்பஸ் போட முடியாது. அதே மாதிரி ப்ரொசீடிங்ஸ் ரிலேட்டட் டு லெஜிஸ்லேச்சர் ஆர் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஏதோ பண்றான் அப்படின்னா அவனை தூக்கி முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டுன்னு சொல்ல முடியாது. இதே இது ஒரு கோர்ட் வந்து ஒருத்தனை வந்து என்னன்னா டிடென்ஷன்ல வந்து வைக்க சொல்லுது அப்படின்னா அவன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு ஹேபியஸ் கார்பஸ் வந்து என்ன பண்ண முடியாது, போட முடியாது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடென்ஷன் இஸ் அவுட் சைடு ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த கோர்ட். இப்போ என்னன்னா அவர் வந்து இப்போ ஆந்திர பிரதேசில் வந்து டிடென்ஷன் ஆயிருக்காப்ல அப்படின்னா ஆந்திராவோட கோர்ட்டு தான் என்ன பண்ண முடியும், ஹேபியஸ் கார்பஸ் இஷ்யூ பண்ண முடியும். தமிழ்நாடு கோர்ட்டு ஹேபியஸ் கார்பஸ் இஷ்யூ பண்ண முடியுமானா முடியாது. புரியுதா? இதுதான் ஹேபியஸ் கார்பஸ். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மேண்டமஸ். மேண்டமஸ் அப்படின்றது இந்த மண்டையில கொட்டுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கோங்க. பி கமாண்ட். கமாண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் சொல்றத நீங்க கேட்கணும் அப்படின்ற மாதிரி மீனிங். ஓகே, இட் இஸ் அ கமாண்ட் இஷ்யூட் பை அ கோர்ட் டு எ பப்ளிக் அஃபீஷியல். அந்த வார்த்தை முக்கியம். இதெல்லாம் கொஸ்டினா கேட்பான். பப்ளிக் அஃபீஷியல் asking him to perform his official duty that he has failed to or refused to perform. இப்போ நீங்கள் ஒரு தாசில்தார்கிட்ட போகிறீங்க. தாசில்தார்கிட்ட போயிட்டு ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் காண்டி போகிறீங்க. அந்த சர்டிஃபிகேட்டை ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருக்காப்புல அவர் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேங்காருன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட்டுக்கு போயிட்டு இவர் அவருடைய ஒர்க்கை பார்க்க மாட்டேங்காரு அப்படின்னு சொல்லி போகலாம். ஓகேங்களா? இதெல்லாம் எப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வருது யோசிச்சு பார்த்தீங்களா? அது என்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்? ஒருத்தர் தூக்கி டிடென்ஷனில் வைக்கும்போது அங்கே லிபர்ட்டி, இங்கே இதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னங்க வரும்? ஒரு கவர்மெண்ட் அதிகாரி அவருடைய வேலையை பார்க்கல, அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்படி இவனுக்கு பாதிக்கப்படும்?
இதையே ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கொண்டாந்து இதை ஒரு ஜூரிஸ்டிக்ஷனாக வச்சுருக்காங்க, யோசிச்சு வாங்க. ஓகேவா? இட் கேன் ஆல்சோ பி இஷ்யூட் against any public body, corporation, an inferior court, to tribunal or a government for the same purpose. ஸோ யாரெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா பப்ளிக் பாடினா அப்படின்னா இந்த நான் சொல்ல தாசில்தார் ஆஃபீஸ் இதெல்லாம் பப்ளிக் பாடி தான். அதுக்கடுத்து கார்பரேஷன்னா ஒரு நம்மளுடைய முனிசிபாலிட்டி கார்பரேஷன் அந்த மாதிரி சொல்லலாம். அதுக்கடுத்து என்ன இன்ஃபீரியர் கோர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹை கோர்ட்டுக்கு இன்ஃபீரியர் கோர்ட் என்னன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அதெல்லாம் இன்ஃபீரியர் கோர்ட்டு தான். ஸோ அவங்கள வந்து வேலை பார்க்க வைக்கலாம் அல்லது ட்ரிபுனலை வந்து வேலை பார்க்க வைக்கலாம். அதே மாதிரி வந்து என்னன்னா கவர்மெண்ட் ரிலேட்டட் டு சேம் பர்பஸ்ல எவன் இருக்கானோ அவனெல்லாம் வேலை பார்க்க வைக்கலாம். சரி, இதை யார் மேல இந்த மேண்டமஸை போட முடியும்? இதெல்லாம் கொஸ்டினா கேட்பேன். யார் மேல மேண்டமஸ் போட முடியும், யார் மேல போட முடியாது, ஓகேங்களா? அதெல்லாம் கொஸ்டினை கேட்பான். யார் மேல போட முடியாதுன்னா பிரைவேட் இண்டிவிஜுவல் மேல போட முடியாது, ஓகேங்களா? ஏன்னா அவனுக்கு வேணும்னா அந்த வேலையை பார்ப்பா, இல்லாட்டி பார்க்க மாட்டான். பிரைவேட் இண்டிவிஜுவல் மேல போட முடியாது. என்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்டல் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் டஸ் நாட் பொசஸ் ஸ்டாச்சுட்டரி ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்டல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னன்னா என்ஃபோர்ஸ் பண்றது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு தாசில்தார் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிறீங்க, ஓகேங்களா? அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலையில் 8 மணிக்கு வா, 8 மணிக்கு வந்துட்டு நைட்டு 6 o'clock போ, கொஞ்சம் வேலை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தாசில்தார் ஆஃபீஸில் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதை போயிட்டு அதில் போயிட்டு என்னென்னா என்னோட இது பாதிக்கப்படுது, நீங்கள் வந்து இவரை கேள்வி கேளுங்கன்னா கேட்க மாட்டாங்க, ஓகேங்களா? அதுக்கடுத்து when the duty is discretionary and not a mandatory. டிஸ்கிரிஷனரினா என்ன? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கலெக்டருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 144 போடுறது வந்து அவருடைய டிஸ்கிரிஷனரி வைங்களேன், மேண்டேட்டரி கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அவருக்கு மேண்டேட்டரி கிடையாது, டிஸ்கிரிஷனரி பவருக்குள்ளே வருது அப்படின்னா அதை அவராகவே சொந்தமாகவே முடிவெடுத்து பண்ணுற மாதிரி ஒரு டிஸ்கிரிஷனரிக்குள்ளே வருது. அண்ட் அதை எடுக்கனாலும் எடுக்கலாம், எடுக்காமையும் போகலாம் அப்படின்ற மாதிரி வருது அப்படின்னா அவரை போயிட்டு அந்த வேலையை செய்யுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. பட் அந்த வேலை அவருக்கு தான் பண்ண முடியும். இப்போ தாசில்தார் தான் வந்து நமக்கு வந்து ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இப்போ இருக்குது. அப்போ தாசில்தார் கண்டிப்பாக அந்த வேலையை பார்த்து தான் ஆகும், ஓகே? அதுக்கு வந்து மேண்டமஸ் வந்து நம்ம இஷ்யூ பண்ண முடியும். இதே மாதிரி கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் 2 கம்பெனி இருக்கிறீங்க, அந்த கம்பெனிக்குள்ளே என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நான் 10 வருஷத்துக்கு ஒரு மெட்டீரியல் வந்து சப்ளை பண்ணுறேன், ஓகேவா? நீ அதுக்கு பழுது என்னோட இன்னொரு 10 வருஷத்துக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணு, நீங்கள் 2 பேரும் வந்து கான்ட்ராக்ட் போட்டுக்கிறீங்க. அதில் போயிட்டு ஒருத்தன் வந்து கேட்காம விட்டுட்டான் அப்படின்னா அவனை மண்டையில் கொட்டி இந்த வேலையை பாருடா அப்படின்னு சொல்ல முடியாது, ஓகேவா? ஸோ கான்ட்ராக்சுவல் அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியாது. அதுக்கடுத்து அகெயின்ஸ்ட் த பிரசிடென்டோ ஸ்டேட் கவர்னருக்கு மேலே இதை பண்ண முடியாது, ஓகே? அவங்க வந்து அவங்க வேலையை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியாது. நெக்ஸ்ட் அகெயின்ஸ்ட் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் அ ஹை கோர்ட் ஆக்டிங் இன் ஜுடிஷியல் கெப்பாசிட்டி, ஓகேவா? ஜுடிஷியல் கெப்பாசிட்டினா அவருக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது ஜுடிஷியரியில். அந்த கெப்பாசிட்டியில் அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டு அவருக்கு மேலே மேண்டமஸ் போட முடியாது, ஓகேவா? இதுக்கு அடுத்து ப்ரொஹிபிஷன் அப்படின்னா ஒருத்தரை இந்த வேலையை பார்க்காத அப்படின்னு சொல்லி ப்ரொஹிபிட் பண்றது, தடுக்கிறது, ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் கோர்ட் வந்து லோயர் கோர்ட் அல்லது ட்ரிபுனலுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ப்ரொஹிபிஷன் ஆர்டரை வந்து இது பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ இந்த ப்ரொஹிபிஷன் ஆர்டர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கு அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்குன்னு சில பவர்ஸ் வந்து வரையறுத்து வச்சிருக்காங்க. அந்த பவர்ஸை தாண்டி அவங்க போகும்போது, ஓகேங்களா, அந்த பவர்ஸை தாண்டி அல்லது அந்த பவருக்கு உண்டான கேஸ் வந்து அது கிடையாது. இப்போ ஒருத்தருடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்படுது அப்படின்னா அவர் எங்கே தான் போக முடியும்? ஹைகோர்ட்டுக்கு போக முடியும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். அவர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போய் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து அந்த கேஸை எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறான்னு வைங்களேன், உடனே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஹைகோர்ட்டு இந்த கேஸை வந்து நீ விசாரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவான், ஓகேங்களா? விசாரிக்காதன்னு மட்டும்தான் சொல்லுவான், நல்லா தெரியும், இதில் விசாரிக்காதன்னு மட்டும்தான் சொல்லுவான், ஓகேவா? Thus unlike mandamus that directs activity, the prohibition directs inactivity. மேண்டமஸ் என்ன பண்ணும்? இந்த வேலையை பண்ணுன்னு சொல்லும். பட் என்ன பண்ணுது? ப்ரொஹிபிஷன் இந்த வேலையை பண்ணாத அப்படின்னு சொல்லுது. அப்போ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு மேலே மட்டும்தான் இந்த பர்டிகுலர் ப்ரொஹிபிஷனை போட முடியும் அப்படின்னா ஜுடிஷியல் குவாசி ஜுடிஷியல் பாடிக்கு மேலே மட்டும்தான் போட முடியும். இது வந்து என்னன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி மேலே போட முடியாது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ் யாரு? ஜுடிஷியல் குவாசி ஜுடிஷியல் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்குறவங்க இவங்கெல்லாம் ஜுடிஷியல் அண்ட் குவாசி ஜுடிஷியல்குள்ளே வருவாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டினா இவங்க தான், அந்த தாசில்தார், கலெக்டர், இவங்கெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ். அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் பாடிஸ்னா சட்டமன்றம், நாடாளுமன்றம், இவங்கெல்லாம் லெஜிஸ்லேட்டிவ் பாடி, அவங்க மேலே போட முடியாது. பிரைவேட் இண்டிவிஜுவல் அல்லது அந்த பாடிஸ் மேலே போட முடியாது, ஓகேவா? இதுக்கடுத்து செர்ஷியோரி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு பி சர்டிஃபைடு அல்லது டு பி இன்ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா ஹையர் கோர்ட் வந்து லோயர் கோர்ட்டுக்கு அல்லது ட்ரிபுனலுக்கு கொடுக்குற
கேசஸ். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே என்ன சொன்னேன், ப்ரொஹிபிஷனில் என்ன சொன்னேன், ஒரு கோர்ட்டை இல்லாட்டி ஒரு ட்ரிபுனலை இந்த சட்டத்தை இந்த பர்டிகுலர் கேஸை வந்து எடுத்து நடத்தாத அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கேஸை நீ எடுத்து நடத்தாத, அதை வந்து நீ எனக்கு மாற்றி விடு, ஏன்னா யூ டோன்ட் ஹாவ் அ ஜூரிஸ்டிக்ஷன், அந்த ஜூரிஸ்டிக்ஷன் வந்து உன்ட்ட கிடையாது, அதனால நீ அதை எனக்கு மாற்று அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? அப்போ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் போத் ப்ரெவென்டிவ்னா என்னங்க, ப்ரொஹிபிஷன் என்ன பண்ணுது, ஒரு பர்டிகுலர் செயலை செய்யாதுன்னு ப்ரெவென்ட் பண்ணுது, அவனை தடுக்குது. அப்போ இதுவும் என்ன பண்ணுது, செர்ஷ்யூரரியும் அந்த பர்டிகுலர் விஷயத்தை பண்ணாதன்னு தடுக்குது. பட் செர்ஷ்யூரரி என்ன பண்ணுது, எக்ஸஸா அந்த கேஸை தானே எடுத்துக்குது. பட் என்னன்னா ப்ரொஹிபிஷன் வந்து அந்த கேஸை எடுக்க மாட்டாங்க. பட் செர்ஷ்யூரரி நம்ம போகும்போது அந்த கேஸை ஹைகோர்ட் எடுத்து பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் செர்ஷ்யூரரி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின்ஸ்ட், அதாவது டில் ரீசென்ட்லி அப்படின்னா 1991 வரைக்கும், ஓகேங்களா, 1991 வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஜுடிஷியல் அண்ட் குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டி மேலே தான் போட முடியும், மற்ற அத்தாரிட்டி மேலே போட முடியாதுன்றது இருக்கும். பட் செர்ஷ்யூரரி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 1991 அப்புறமா என்ன பண்ணிக்கலாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி அஃபெக்டிங் ரைட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல், அவங்களுக்கு மேலேயும் நம்ம இதை போட முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கொஸ்டினாக வரும். ஸோ லைக் ப்ரொஹிபிஷன், செர்ஷ்யூரரி இஸ் ஆல்சோ நாட் அவைலபிள் அகேன்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் பாடி, பிரைவேட் இண்டிவிஜுவல் ஆர் பாடிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மேலே பார்த்துக்கோங்க, மேலே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி கிடையாதுன்னு சொன்னோமா, மேண்டமஸ். பட் இங்கே மட்டும் ஒரு எக்ஸப்ஷன், அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிக்கு உண்டு, பட் மற்றவங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கியூ வாரண்டோ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை வாட் அத்தாரிட்டி ஆர் வாரண்ட். வாட் அத்தாரிட்டி ஆர் வாரண்ட் அப்படின்னா, ஒருத்தர் வந்து என்னன்னா ஒரு பப்ளிக் ஆஃபீஸ் போகிறான். நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, நீங்கள் வந்து இப்போ இது யூபிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா, யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அண்ட் சில உடல் தகுதி இருக்கணும். ஓகேங்களா? அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா வந்து கோல்மால் பண்ணுறோம். பார்த்தீங்களா, நிறையா கோல்மால் பண்ணி இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சிலாம் நடக்குது. ஸோ அந்த மாதிரி நடத்தி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒருத்தர் போயிட்டு அந்த பர்டிகுலர் பொசிஷனில் உட்கார்றாரு. அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாமில் அவர் சரியாக பண்ணலை, பட் ஏதோ லஞ்சம் கொடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு போகிறாரு அப்படின்னா, இதை தடுக்கிறதுக்கு, ஓகேங்களா, அண்டர் தி வாட் அத்தாரிட்டி ஆர் வாரண்ட், இந்த இடத்துக்கு நீ வேலைக்கு வந்த அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஏன்னா அந்த பர்டிகுலர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரொசீஜர் இருக்கு, அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும், அவர் வர முடியும். பட் வந்து என்ன, அந்த ப்ரொசீஜர் அவர் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டார். ஓகேவா? ஸோ இல்லீகல் உசர்பேஷன் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸ் பை எ பர்சன், அது இது மூலமாக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நிறையா கோர்ட்லாம் போகிறாங்க. பார்த்தீங்களா, இந்த டிஎன்பிஎஸ்சியில் வந்து நிறைய ஃப்ராடு பண்ணிட்டாங்க, ஸோ நிறைய பேருக்கு வந்து என்னன்னா தேவையில்லாமல் இந்த ஜாப்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய கோர்ட்டுக்கு போகிறாங்களா, இது வழியாக போகலாம் நம்ம. ஓகேவா? ஸோ இந்த ரிட்டை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்டன்டிவ் பப்ளிக் ஆஃபீஸ் ஆஃப் எ பெர்மனன்ட் கேரக்டர் கிரியேட்டட் பை எ ஸ்டாச்சு ஆர் பை தி கான்ஸ்டியூஷன், இட் கேனாட் பி இஷ்யூட் இன் கேஸ் ஆஃப் மினிஸ்ட்ரியல் ஆஃபீஸ் ஆர் பிரைவேட் ஆஃபீஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸ், நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ், அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் கேரக்டர் எப்படி இருக்கணும்னா பெர்மனன்ட் ஆஃபீஸாக இருக்கணும். டெம்பரவரியாக இப்போ என்னன்னா அடிக்கடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அடிக்கடி ஏதாவது ஒரு கமிஷனை வந்து நியமிக்கிறாங்க. இப்போ ஜெயலலிதா இறந்து போனதுக்கு ஒரு கமிஷன் நியமிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கமிஷன் நியமிக்கிறாங்கன்னா அதுக்கு அவங்க யாருனாலும் வந்து போட்டுக்கலாம். பட் இந்த மாதிரி பெர்மனண்டாக வந்து கலெக்டர், சப் கலெக்டர் அப்படின்ற மாதிரி போகிறாங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னா, அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி அதுக்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும், கியூஆர்என்டவை இஷ்யூ பண்ண முடியும். இதே இது மினிஸ்டர் ஆஃபீஸுக்கோ அல்லது பிரைவேட் ஆஃபீஸுக்கோ பண்ண முடியாது. ஓகேவா? அன்லைக் த அதர் ஃபோர் ரிட்ஸ், this can be sought by any interest person and not necessarily by the aggrieved person. அப்படின்னா என்ன அர்த்தம், மற்ற 4 ரிட்ஸும் யார் தான் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் அதனால் பாதிக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். இதே இது கியூஆர்என்டோ அப்படின்னா, நீங்கள் பாதிக்கவே படலாட்டாலும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நீங்கள் எழுதவே இல்லாட்டாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், போய் அந்த கேஸை ஃபைல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஆர்டிகல் 33 அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா, பார்லிமெண்ட்டுக்கு பவர் கொடுக்குது. என்னன்னா, நீங்கள் வந்து என்னன்னா லைக் இந்த போலீஸ் ஃபோர்ஸ், இன்டெலிஜென்ட் ஏஜென்சிஸ், அதுக்கு இணையான ஃபோர்ஸஸ், இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ரெடியூஸ் பண்ணலாம் அல்லது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த இவங்க வந்து இந்த ஆர்டிகல் 33ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் ஆர்டிகல் 33 படி ஒன்லி பார்லிமெண்ட் ஹாவ் அ பவர். ஓகேங்களா? ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு பவர் கிடையாது, பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்கு. அடுத்து எனி சச் லா மேட் பை பார்லிமெண்ட் cannot be challenged in any court. இதான் முக்கியம். அதாவது இந்த பர்டிகுலர் மூலமா உங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று கொண்டு வராங்க அப்படின்னா, ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கர்டைல் பண்றாங்க அப்படின்னா, இப்போ கொண்டு வந்தாங்கல்ல இந்த ஃபேஸ்புக், இந்த மாதிரியான ஒரு 50 கிட்ட ஆப்ஸ் கிட்ட நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரு கொண்டு வந்தாங்கன்னா, இவங்களுக்கு
ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு நீங்க கோர்ட்டுக்கு போக முடியாது. என்னை வந்து இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் பண்ற மாதிரி பண்றாங்க. ஏன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ல இந்த இன்டர்நெட், இப்போ ரைட் டு இன்டர்நெட் அப்படின்றதெல்லாம் நமக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆர்டிகல் 19 கீழே வருது. ஓகேவா, அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது. ஓகேவா, அதையும் இதில் சொல்லிட்டாங்க. அக்கார்டிங் டு அதில் படி என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆக்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, போட்டிருக்காங்க. ஸோ இது படி என்னன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன், ரைட் டு மெம்பர்ஸ் ஆஃப் ட்ரேட். அப்போ அதனால தான் வந்து என்னன்னா அங்கே ட்ரேட் யூனியன் கிடையாது. ஓகேவா, ஒரு பர்டிகுலராக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே அங்கே இருக்காது. ஓகேங்களா, மற்ற ஜாப்லலாம் அசோசியேஷன் லைக் யூனியனை வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம், பட் அங்கெல்லாம் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ இதில் யாரெல்லாம் எக்ஸ்பிரஷன் மெம்பர்ஸ் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆல்சோ கவர்ஸ் சச் எம்ப்ளாயிஸ். என்னென்ன எம்ப்ளாயிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு வேலை பார்க்குற பார்பர்ஸ், அந்த முடிவெட்டுறவன், கார்பெண்டர்ஸ், மெக்கானிக், குக்கு, சவுக்கிதார், புட்மார்க்ஸ், டெய்லர், நான் கம்பேட்டன்ஸ் எல்லாருமே. ஓகேங்களா, சவுக்கிதார் அப்படின்னா நம்ம சொன்னார் பிரதமர் நானும் ஒரு சவுக்கிதார் அப்படின்னு, வாட்ச்மேன் அர்த்தம். ஓகேவா, இதெல்லாம் ஞாபகம் வைக்க வேண்டாமா, பிரதமரே சொல்லியிருக்காரு நானும் ஒரு சவுக்கிதார்னு சொல்லிட்டு. பிரதமர் அக்கௌண்டே மாற்றி வச்சிருப்பாரு சவுக்கிதார்னு சொல்லிட்டு. என்ன நீங்க The parliamentary law enacted under Article 33 can also exclude court martial from the writ jurisdiction of the Supreme Court and High Court so far as enforcement of fundamental rights is concerned. ஓகேவா, கோர்ட் மார்ஷியல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுல அவங்கள தண்டிக்கிறதுக்குன்னு வந்து உங்களுக்கு கோர்ட் மார்ஷியல்னு ஒன்று இருக்கு. ஓகேவா, இது கிடையாது. இந்த ஹை கோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ வந்து தண்டிக்க முடியாது, அவங்களுக்கு கோர்ட் மார்ஷியல் இருக்கு. ஸோ அவங்க தான் பார்த்துப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ஷியல் லாவுக்கும் நேஷனல் எமர்ஜென்சிக்கும் உள்ள டிஃபரன்சியேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்க்கலாம் மார்ஷியல் லானா என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இது ஆர்ம்டு ஃபோர்ஸஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறது. மார்ஷியல் லா அப்படின்றது ஆர்டிகல் 34 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மார்ஷியல் லா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு ஆர்மி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து மார்ஷியல் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மார்ஷியல் ஏரியாவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்ஷியல் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், மிலிட்ரி ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மிலிட்ரி ரூல் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் இதில் அவங்க என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை தான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது. The parliament can also validate any sentence, passed, punishment inflicted, forfeiture order or other act done under the martial law in such area. மார்ஷியல் லா மூலமா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் அவங்கெல்லாம் என்னெல்லாம் பண்றாங்களோ அது எல்லாமே பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு வந்துட முடியும். ஓகேவா, ஸோ பார்லிமெண்ட்டுக்கு அந்த பவர் இருக்கு. த ஆக்ட் ஆஃப் இன்டர்மினிட்டி மேட் பை தி பார்லிமெண்ட் cannot be challenged in any court. ஓகேவா, ஒரு தண்டனை வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி பார்லிமெண்ட் வந்து எடுத்துட்டு வராங்க அப்படின்னா நீங்க வந்து கோர்ட்டுக்கு வந்து இது போக முடியாது. ஓகேவா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் பண்ணதுன்னு போக முடியாது. ஏன்னா இட் கம்ஸ் அண்டர் மார்ஷியல் லா, அந்த ஏரியா வந்து மார்ஷியல் லாக்குள்ள வருது. ஓகேவா, அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு there is also no specific expression authorities executive declare martial law. However, implicit in Article 34 under martial law can be declared in any area within the territory of India. சரி, இந்த மார்ஷியல் லா அப்படின்றத யார் வந்து ஆத்தரைஸ் பண்றது அப்படின்றத இவங்க வந்து எக்ஸ்பிளைன் கொடுக்கல. பட் இந்தியன் பார்லிமெண்ட்டுக்கு எங்கனாலுமே வந்து ஓகேங்களா நம்ம இந்தியாவில் எங்கனாலும் வந்து அந்த மார்ஷியல் லாவை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பவர் இருக்கு. ஓகேவா, இதுல பாருங்க முக்கியமானது, the Supreme Court held that declaration of martial law does not ipso facto result in the suspension of the writ of habeas corpus. ஒரு இடத்துல மார்ஷியல் லா இருக்குன்றதுக்காண்டியே இப்சோ ஃபேக்டோனா எல்லாத்தையுமே நீங்க கேன்சல் பண்ண முடியாது, இதுல ஹேபியஸ் கார்பஸ் மட்டும் அலவுடு. அப்போ மார்ஷியல் லா இருக்குனாலும் நீங்க ஹேபியஸ் கார்பஸ் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் மட்டும் போகலாம். இதை தவிர என்னன்னா உங்களுக்கு மார்ஷியல் லாவும் நேஷனல் எமர்ஜென்சியும் டிஃப்ரெண்ட். மார்ஷியல் லா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணும். இட் இஸ் அஃபெக்ட் ஒன்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதே இது நேஷனல் எமர்ஜென்சினா உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மட்டும் இல்லை, ரெவன்யூ, லெஜிஸ்லேச்சர் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா, அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் சஸ்பெண்ட் தி கவர்மெண்ட் அண்ட் ஆர்டினரி லா கோர்ட்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு மார்ஷியல் லா வந்துடுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற கவர்மெண்ட், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன் இந்த மீனம்பாக்கத்தில் வந்து நமக்கு வந்து மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கு, அதுக்குள்ளே போனீங்கன்னா அது மார்ஷியல் லாக்குள்ளே வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த மீனம்பாக்கம் அந்த மிலிட்ரி ட்ரைனிங் ஏரியா. ஓகேங்களா, அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்த லாஸோ வந்து என்ன அப்ளிகபிள் கிடையாது. ஓகேவா, இதே இது எமர்ஜென்சி அப்போ வந்து என்னன்னா அந்த எல்லாமே வந்து அப்ளிகபிள் தான். ஆர்டினரி லா கோர்ட்டோ அந்த அங்கே இருக்க ஸ்டேட்டோ எல்லாமே அப்ளிகபிள் நேஷனல் எமர்ஜென்சி அப்போ.
அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இம்போஸ்டு டு ரீஸ்டோர் த பிரேக் டவுன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் டியூ டு எனி ரீசன். அதாவது இந்த மார்ஷியல் லா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில ஏரியாவில் இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் மார்ஷியல் லா வந்து அடிக்கடி போடுவாங்க. ஓகேவா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அடிக்கடி மார்ஷியல் லா போடுவாங்க. அது எதுக்காண்டி அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு. ஓகேங்களா, ஆனா இந்த பர்டிகுலர் நேஷனல் எமர்ஜென்சின்றது 3 விதத்துல தான் போட முடியும். வாரு, ஓகேங்களா, எக்ஸ்டர்னல் அக்ரஷன் ஆர் ஆர்ம்டு ரெபல்லியன், இந்த 3 பர்பஸ்ல தான் போட முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்னன்னா இட் இஸ் இம்போஸ்டு சம் ஸ்பெசிபிக் ஏரியா ஆஃப் த கண்ட்ரி. ஏரியால மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக போடுவாங்க. இந்த பர்டிகுலர் இது நம்ம கண்ட்ரி ஹோல் கண்ட்ரிக்கும் போடலாம், அல்லது என்ன ஸ்பெசிஃபிக் பார்ட் ஆஃப் த இந்தியாவுக்கும் போடலாம். ஓகேங்களா, ஆனால் இது வந்து ஸ்பெசிஃபிக் ஏரியாவுக்கு மட்டும்தான் போட முடியும். மார்ஷியல்லா இந்தியா ஃபுல்லாக மார்ஷியல்லா கொண்டு வர முடியுமானா முடியாது. பட் இந்தியா ஃபுல்லாக நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வரலாம். அதுக்கடுத்து இட் ஹாஸ் நோ ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன் இன் த கான்ஸ்டியூஷன், இட் இஸ் இம்ப்ளிசிட். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மார்ஷியல் லாவுக்குன்னு ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன் எதுவுமே கிடையாது. ஆனால் நேஷனல் எமர்ஜென்சிக்கு ஆர்டிகல் 352 அப்படின்றது ஒன்று இருக்கு. ஓகேங்களா, ஸோ இது எக்ஸ்பிளிசிட். எக்ஸ்பிளிசிட்னா என்னன்னா வெளிப்படையாக மென்ஷன் ஆயிருக்கு. பட் மார்ஷியல் லா வந்து வெளிப்படையாக மென்ஷன் ஆகலை உங்களுக்கு. ஓகேங்களா, இதுக்கடுத்து எஃபெக்டிங் சர்டைன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது ஆர்டிகல் 35. ஆர்டிகல் 35ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்டைன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா இப்போ ஒரு ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்ற வார்த்தை இருக்கு. அப்போ அந்த ரைட் டு ஈக்குவாலிட்டின்ற வார்த்தையை வச்சு நமக்கு எல்லாத்துக்கும் இதுதான் ஈக்குவல்னு மென்ஷன் பண்ண முடியுமானா முடியாது. அதுக்குன்னு ஒரு தனியாக ஆக்ட் கொண்டு வரணும். அந்த ஆக்ட் கொண்டு வந்தால் தான் அந்த ஆக்ட் மூலமாக நம்ம ப்ரொசீஜரை வந்து கொண்டு வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்றத நம்ம கொடுக்க முடியும். ஓகேவா, அதுதான் வந்து என்ன எஃபெக்டிங் சர்டைன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அதுலேயே வந்து இருக்கிறத யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். பட் சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும், எக்ஸஸாக சில ஆக்டை வந்து கொண்டு வர வேண்டியிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுக்கு யாருக்கு பவர் இருக்குது அப்படின்னா பார்லிமெண்ட் ஷால் ஹாவ் த பவர். ஓகேங்களா, ஸோ லெஜிஸ்லேச்சருக்கு வந்து பவர் கிடையாது, பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன் லெஜிஸ்லேஷன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் கிடையாது, பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கு. ப்ரெஸ்கிரைபிங் ரெசிடென்ஸ் அஸ் அ கண்டிஷன். என்னது இந்த பர்டிகுலர் கீழே சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த கீழே சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் யாருக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் பவர் இருக்குது. ஸ்டேட்டுக்கு இருக்காது. அதுதான் இந்த கீழே இருக்கிறதுல. ஓகேவா, இந்த கீழே இருக்கிறதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் ஆக்ட் கொண்டு வர முடியும். ஓகேவா, அதாவது என்னன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் 16ல் வந்து ரெசிடென்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். ரேஸு, செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த், ரெசிடென்ஸ். அந்த ரெசிடென்ஸுங்கிற கண்டிஷனை யார் தான் கொண்டு வர முடியும்னா பார்லிமெண்ட் தான் கொண்டு வர முடியும். ஓகேவா, அதுக்கடுத்து எம்பவரிங் கோர்ட்ஸ் அதர் தென் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டை தவிர, சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட்டை தவிர நமக்கு மற்ற கோர்ட்ஸை வந்து ரிட் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள எம்பவர் பண்ணுறதுக்கு யாருக்கு தான் பவர் இருக்குது? பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ஷியல் லா, அதே மாதிரி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு வந்து என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கர்டைல் பண்ணுறது, இதெல்லாம் யாருக்கு தான் பவர் இருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் இருக்குது. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் ரிலேட்டட் டு, இதெல்லாம் வந்து என்னன்னா ஆக்ட் கொண்டு வர்றது, இதெல்லாம் வந்து என்ன பனிஷ்மெண்ட் கொண்டு வர்றது. பார்த்தீங்கன்னா தெரியும் அன்டச்சபிலிட்டியில் பனிஷ்மெண்ட் கொண்டு வர்றது யார் அப்படின்னா பார்லிமெண்ட் தான். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு பவர் கிடையாது. டிராஃபிக்கிங் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர், இதுலையும் யாருக்கு தான் பவர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் இருக்குது. ஃபர்தர் பார்லிமெண்ட் ஷால் ஆஃப்டர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் மேக் laws for prescribing punishment for the above act, thus making it obligatory on the part of parliament enact such laws. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த மேலே சொன்ன 2 இதுக்கும் கண்டிப்பாக பார்லிமெண்ட் வந்து ஆஃப்டர் அந்த இதுக்கு, அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெசென்ட் பண்ணதுக்கு அப்புறமா, கான்ஸ்டியூஷனை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அப்புறமா கண்டிப்பாக வந்து இந்த 2க்கும் உடனே லா கொண்டு வரணும். யாருன்னா பார்லிமெண்ட். அடுத்த பாயிண்ட் பாருங்க, எனி லா in force the commencement of the constitution with respect to any of the matters specified above is to continue in force until altered, repealed or amended by the parliament. It should be noted that article 35 extends to competence of the parliament to make laws on the matters of specified above, even though some of those matters fall within the sphere of the state legislature, that is called state list. The மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து 1949ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் 1950ல் வரும். சில ஆக்டெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பிரிட்டிஷ் காலத்தில் வந்து இந்த ப்ரெஸ் ஃப்ரீடம் ஆக்ட்லாம் கொண்டு வருவாங்க. அந்த ப்ரெஸ் ஃப்ரீடத்தெல்லாம் கம்மி பண்ணுற மாதிரி எல்லா ஆக்டும் இருக்கும். ஸோ அந்த ஆக்டெல்லாம் எவ்வளோ காலத்துக்கு இருக்கும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் உங்களுக்கு வந்து இது என்ஃபோர்ஸ் ஆகிற வரைக்கும் தான் இருக்கும். இந்த கான்ஸ்டியூஷன் என்ஃபோர்ஸ் ஆகிற வரைக்கும் தான் இதுக்கு முன்னாடி வச்சிருந்த ஆக்ட் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ற ஆக்டில் பார்லிமெண்ட் ஏதாவது ஒரு சட்டம் வந்து எப்படி கொண்டு வரலாம்னா ஈவன் அது ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு கீழே இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேலே சொன்ன ரீஜியன், மேலே சொன்ன விஷயங்கள்ல
பார்லிமெண்ட் கண்டிப்பாக வந்து ஒரு ஆக்டை வந்து எடுத்துகிட்டு வர முடியும். ஓகேவா? ஸோ புரிஞ்சுச்சா? அதுக்கடுத்து ப்ரெசன்ட் பொசிஷன் ஆஃப் ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்டிகல் நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்தது. அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்ததை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 300A அப்படின்ற ஒரு ஆர்டிகல் கீழே கொண்டு போயிடுவோம். ஓகேங்களா? இது வந்து கான்ஸ்டியூஷனல் ரைட்டாக மாறிடும். ஓகேவா? ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது. ஓகேங்களா? இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அஸ் அ லீகல் ரைட்டாக இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இட் கேன் பி ரெகுலேட்டட் ஆர் கர்டைல் அப்ரீச்ட் ஆர் மாடிஃபைடு வித்தவுட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பை ஆர்டினரி லா ஆஃப் த பார்லிமெண்ட். இட் ப்ரொடெக்ட்ஸ் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அகேன்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் பட் நாட் அகேன்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 பாயிண்ட் இருக்கு, ஏபிசிடின்னு ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாம், அதுக்கப்புறம் தான் இது சொல்லியிருப்பாங்க. அதாவது ரைட் டு ப்ராப்பர்ட்டியில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் கேன் பி ரெகுலேட்டட், கர்டைல்டு, அப்ரீச்ட் ஆர் மாடிஃபைடு வித்தவுட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதாவது உங்களுக்கு ரைட் டு ப்ராப்பர்ட்டியில் சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சேஞ்ச் பண்ணுறதை நீங்கள் கான்ஸ்டியூஷனில் போயிட்டு மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஃபர்ஸ்ட். கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைவேட் ப்ராப்பர்ட்டி யார்கிட்ட இருந்து காப்பாற்றும்னா, எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்கிட்ட இருந்து காப்பாற்றும். எக்ஸிக்யூட்டிவ்னா ஒரு எம்எல்ஏ வராரு, வந்து இந்த இடம்லாம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. அதே இது எம்எல்ஏ சட்டமன்றத்தில் வந்து ஒரு சட்டத்தை இயற்றி அந்த சட்டத்து மூலமாக என்ன பண்ணலாம்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவை எடுத்துக்க முடியும். அப்போது லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷனை எதுவுமே பண்ண முடியாது. லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன்னா சட்டம் ஏற்றி அதன் மூலமாக ஒரு லேண்ட் எடுத்துக்கிறது. இதே இது எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷனை வந்து நம்மளால் தடுக்க முடியும். எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் என்ன, ஒரு எம்எல்ஏ சும்மா போயிட்டு எனக்கு இந்த லேண்ட் வேணும்னு போய் மிரட்டி பிடுங்கிறது, அதை பண்ண முடியும். இன் கேஸ் ஆஃப் வயலேஷன், உங்களுக்கு ரைட் டு ப்ராப்பர்ட்டி வயலேட் ஆகுது அப்படின்னா, ஆர்டிகல் 300A கீழே கொண்டு வந்ததை உங்களுக்கு வயலேட் ஆகுதுன்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது. டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஹை கோர்ட்டுக்கு தான் போக முடியும். ஓகேங்களா? ஏன்னா இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது. அதே மாதிரி வந்தோம்னா நோ கேரண்டீட் ரைட் டு காம்பன்சேஷன். உங்கள் ப்ராப்பர்ட்டியை எடுத்துக்கிறாங்க கவர்மெண்ட், அதுக்கு ஏதாவது காம்பன்சேஷன் கொடுக்கணுமானா கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இதில் உங்களுக்கு இது மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுடைய இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு லேண்டை வந்து மைனாரிட்டின்னு நான் சொன்னேன், இந்துக்களை தவிர மற்ற எல்லாருமே மைனாரிட்டி. ஸோ அவங்க வந்து ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வச்சு நடத்துகிறாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது எதில் மென்ஷன் ஆயிருக்குன்னா ஆர்டிகல் 30 மென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அந்த விஷயத்தை வந்து என்ன பண்ண முடியாது, அந்த விஷயத்த நம்ம டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். ஓகேங்களா? அது வந்து இந்த ஆர்டிகல் கீழே வராது. அது வந்து ஆர்டிகல் 30 வந்துருக்கு. அது காம்பன்சேஷன் கொடுக்கணும். இடத்த எடுத்துக்கலாம், பட் காம்பன்சேஷன் கண்டிப்பா கொடுக்கணும். ஆனா நீங்க மற்றவங்களுடைய லேண்டை எடுத்துக்கிறாங்கன்னா அது காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? when state acquires the land held by the person under the personal cultivation and the land is within the statutory shielding limits, article 31A. இந்த article 31A அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்னேன். 31A BC இந்த 3 வரும்போது ஆர்டிகல் 14 and 19 வந்து என்ன ஆயிரும், போயிடும். அப்படின்னா என்ன, ரைட் டு ஈக்குவாலிட்டியை பற்றியும் நீங்கள் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை பற்றியும் நீங்கள் இந்த இடத்துல பேச முடியாது. ஆர்டிகல் 31A மூலமாக கவர்மெண்ட் வந்து உங்களுடைய லேண்டை வந்து அக்வயர் பண்ணுறாங்க, இல்லாட்டி ஏதோ வந்து அந்த லேண்டை பண்ணுறாங்கனாலும் நீங்கள் எங்கே போக முடியாது. உங்களுடைய ஆர்டிகல் 14 and 19 வந்து, அதாவது என் லேண்டை மட்டும் எடுத்தான், பக்கத்தில் இருக்கிற லேண்டை எடுக்கலை, இல்லாட்டி அந்த லேண்டுக்கு வந்து 1 லட்ச ரூபா கொடுத்தான், என் லேண்டுக்கு வந்து 50,000 தான் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. புரியுதா? ஸோ இதுதான். இதுக்கு அடுத்து சில எக்ஸப்ஷன், நான் ஆல்ரெடி இதை பற்றி பேசிட்டோம். நம்ம ஆர்டிகல் 31A 31B 31C பற்றி பேசியிருக்காங்க. 31A என்னன்னா, அக்வசியேஷன் ஆஃப் ஸ்டேட் ரிலேட்டட் ரைட்ஸ் ஆஃப் ஸ்டேட், டேக்கிங் ஓவர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பை த ஸ்டேட், அமல்கமேஷன் ஆஃப் கார்பரேஷன். என்னங்க அர்த்தம், ஏதாவது கம்பெனியை போயிட்டு கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? கம்பெனியை போயிட்டு கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்கன்னா என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ரைட் டு பிஸ்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த ரைட் டு பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகுதுன்னு நீங்கள் அங்கே போக முடியாது. ஏன்னா ஆர்டிகல் 31A கீழே எடுக்கிறாங்க. ஆர்டிகல் 31A வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், 14 19 ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கடுத்து எக்ஸ்டிங்விஷ்மெண்ட் ஆர் மாடிஃபிகேஷன் ஆர் ரைட்ஸ் ஆஃப் டைரக்டர் ஆர் ஷேர் ஹோல்டர் ஆஃப் கார்பரேஷன். அதாவது என்னன்னா, ஒரு பெரிய கம்பெனி இருக்குன்னா அதில் ஷேர் ஹோல்டர்ஸ் அல்லது டைரக்டர்ஸ்ன்னு இருப்பாங்க, அவங்கள மாற்றுறதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு. ஓகேங்களா? இதுக்கடுத்து என்னன்னா, பெரிய பெரிய கம்பெனி, அதே மாதிரி மைனிங் லீஸ் வந்து யாருக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த லீஸை கைமாற்றி விடுறதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கு. அதில் போயிட்டு என்னன்னா, அவனோட இதை மட்டும் வாங்கி கொடுத்தாங்க, சரிங்களா, அவனோட இதை மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னோட மட்டும் கொடுக்குறாங்க, ரைட் டு ஈக்குவாலிட்டிக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு நீங்கள் போக முடியாது. ஓகேவா? அதே மாதிரி ஆர்டிகல் 19 கீழே நான் மைனிங் லீஸ் எடுத்திருக்கிறேன்,
மைனிங் லீஸ் எடுத்தது எனக்கு ரைட் டு ப்ரொஃபஷன் இருக்கு. அப்போ அந்த ரைட் டு ப்ரொஃபஷன் இருக்கிறப்போ இவங்க எதுக்கு என் லேண்டை வந்து வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கோர்ட்டுக்கு போக முடியாது. ஏன்னா இட்ஸ் கம்ஸ் அண்டர் ஆர்டிகல் 31A. ஏன்னா 31A அப்படின்றது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கொடுத்த சில எக்ஸப்ஷன். புரியுதா? எல்லா ரைட்ஸையும் தூக்கி கொடுக்க முடியாதுல்ல, அதனால. இதுக்கடுத்து ஆர்டிகல் 31B அப்படின்றது நான் நேரத்தை சொன்னேன் 9th ஷெட்யூல். அதாவது 9th ஷெட்யூல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இவன் எதுக்கு எடுத்தாலும் வந்து கோர்ட் வந்து எல்லாத்துலேயும் தலையிடுறான். ஓகேங்களா? எல்லாத்துலேயும் தலையிடுறான். ஆஃப்டர் கேசவானந்த பாரதி கேஸுக்கு அப்புறமா எல்லாத்துலேயுமே தலையிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 9th ஷெட்யூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்யூலை கிரியேட் பண்ணாங்க. அந்த ஷெட்யூலில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த 9th ஷெட்யூலுக்கு கீழே வர்ற விஷயத்த கோர்ட்டால ரிவ்யூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ கோர்ட்டால ரிவ்யூ பண்ண முடியாதுன்னு சொல்லி கொண்டு வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்க நிறைய ஆக்ட் கிரியேட் பண்ணுவாங்கல்ல, அந்த ஆக்ட் எல்லாம் கொண்டு போயிட்டு 9th ஷெட்யூலுக்குள்ள கொண்டு போய் வைக்கிறது. ஓகேவா? 9th ஷெட்யூலுக்குள்ள கொண்டு போய் வச்சா என்ன அர்த்தம்? ஜுடிஷியல் ரிவ்யூக்குள்ள வராது அப்படின்றதுக்காண்டி. ஸோ அப்போ நம்மளுடைய எல்லாத்தையுமே கர்டைல் பண்ற மாதிரி, அதாவது பீப்புளை வந்து பாதிக்கிற மாதிரி ஒரு ஆக்ட் வந்தா கூட அதை என்ன பண்ணுவான்? 9th ஷெட்யூலில் கொண்டு போய் வைப்பான். ஓகேங்களா? இட் கம்ஸ் அண்டர் 9th ஷெட்யூல் பிகாஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்டை வந்து எழுத ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அது பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா 2007 சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிடும் அப்படின்னா, இந்த மாதிரி பிளாங்கெட் இம்யூனிட்டி கிடையாது. ஓகேவா? அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு அகெயின்ஸ்டாக போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோம். பட் நீங்கள் வந்து இதில் சில விஷயங்களை கொண்டு வரீங்க. அந்த சில விஷயங்கள் என்ன ஆகுது அப்படின்னா, ஆர்டிகல் 14 and 19 அஃபெக்ட் பண்ணாலும் நாங்கள் வந்து கண்டுக்க மாட்டோம். பட் மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் பண்ணால் நாங்கள் கண்டுப்போம். பட் 14, 19 அஃபெக்ட் பண்ணால் நாங்கள் கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு ஏன் வந்து எல்லா ஆக்டும் ஒத்துக்கிறாங்க, 14, 19 மட்டும் கர்டைல் பண்ணால் ஓகே போங்க அப்படின்றாங்கன்னா, இந்த 14, 19 என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுடைய கவர்மெண்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து செயல்பட வேண்டியிருக்கு. இப்போ தலித் பீப்புளுக்குனா அவங்களுக்கு ஒரு மாதிரியான செயல்பாடுகளை கொண்டு வர வேண்டியிருக்கு. ஹையர் காஸ்ட் பீப்புளுக்குனா ஒரு மாதிரியான செயல்பாடுகளை கொண்டு வர வேண்டியிருக்கு. அப்போ ஹையர் காஸ்ட் பீப்புள் என்ன பண்ணுவான்? தலித்துக்கு மட்டும் அதை கொடுக்குறான், எனக்கு கொடுக்க மாட்டேங்கான்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆனால் வந்து என்னன்னா, தலித்துக்கு தேவைப்படுது, பட் ஹையர் காஸ்ட் பீப்புளுக்கு தேவைப்படலை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எவனுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் கொடுக்கறதுக்காண்டி தான் இந்த சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க கோர்ட்டும். ஓகே, 14, 19 வந்து பாதிக்கப்பட்டாலும், ஏன்னா இப்போ எம்ப்ளாய்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ரொஃபஷன் எல்லாருக்கும் இருக்கு. ரைட் டு ப்ரொஃபஷன் எல்லாருக்கும் இருக்குங்கிறக்காண்டி ரிசர்வேஷனை கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ரிசர்வேஷன் கொடுக்கறது மூலமா என்ன ஆகும்? ஹையர் காஸ்ட் பீப்புள் பாதிக்கப்படுவாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு வந்து இந்த ப்ரொஃபஷனை வந்து எடுத்துக்க விட மாட்டேங்கிறாங்க, டியூ டு ரிசர்வேஷன் மூலமா தடையாகுது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போக முடியாது. ஏன்னா ரிசர்வேஷன் கொடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கும் நம்ம. ஏன்னா அந்த பர்டிகுலர் பீப்புளை பாவர்ட்டிலேருந்து நம்ம மேலே கூட்டு வரணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன? சேவிங் லாஸ் கிவிங் எஃபெக்ட் டு சர்டன் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். டைரக்டிவ் நான் ஆல்ரெடி சொன்னேன். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் சில இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? ஆர்டிகல் 14 and 19 பாதிக்கப்படும். அதனால வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, நீங்கள் வந்து அதை வந்து நாங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஆக்ட் வந்து தவறான ஆக்ட்னு வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ண முடியாது, ரிவ்யூ பண்ணாது. இந்த நம்பர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் உட்காந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கடுத்து கிரிட்டிசிசம் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். கிரிட்டிசிசம் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எக்ஸசிவ் லிமிடேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட்டால் அதிகமாக செயல்பட முடியாமல் எல்லாத்தையுமே வந்து என்னன்னா ரிலேட்டட் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு போக வேண்டியிருக்கு. ஏன்னா அவன் என்ன ஆக்ட் கொண்டு வந்தாலும் யார் என்ன பண்ணுவான்? சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணுவான்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்குன்னு டெலீட் பண்ணுவான். அப்போ லிமிடேஷன் ஒன்று கிரியேட் ஆகுது. அதே மாதிரி சோஷியோ அண்ட் எக்கனாமிக் ரைட்ஸ் வந்து எங்கே இல்லை? ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கிடையாது. நான் சொன்னேன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன தான் இருக்குது? பொலிட்டிக்கல் ரைட்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? சோஷியோ எக்கனாமிக் ரைட்ஸ் வந்து எங்கே இருக்குது? டிபிஎஸ்பியில் இருக்குது. அதுக்கடுத்து நோ கிளாரிட்டினா என்ன அர்த்தம்? இப்போ அன்டச்சபிலிட்டின்ற வேர்டை சொல்கிறாங்க, அதுக்கான டெஃபினிஷன் இருக்கானா? கிடையாது. மைனாரிட்டின்ற ஒரு வேர்டு சொல்கிறாங்க, அதுக்கான டெஃபினிஷன் இருக்கானா? கிடையாது. இந்த மாதிரி நிறைய வந்து வேர்ட்ஸுக்கெல்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கிளாரிட்டியே கிடையாது அதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில். இதுக்கடுத்து நோ பெர்மனன்சி. நான் ஆல்ரெடி சொன்னேன், இட் இஸ் நாட் அ சாக்ரோசன்ட். இது வந்து புனிதத்தன்மை கிடையாது. அது என்ன பண்ணலாம்? அண்டர் ஆர்டிகல் 368 மூலமாக என்ன பண்ணலாம்? அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ இது வந்து பெர்மனன்ட் கிடையாது. அதுக்கடுத்து சஸ்பென்ஷன் டூரிங் எமர்ஜென்சி. இதுவும் நெகட்டிவ் தான். ஏன்னா எமர்ஜென்சி பீரியட் என்ன பண்ணுறோம்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சஸ்பெண்ட் பண்ணுறோம். வித்தவுட் சேஞ்சிங் எனிதிங் கவர்மெண்ட் என்ன பண்ணுறான்? சிம்பிளாக வந்து எமர்ஜென்சியை போட்டு என்ன பண்ணுறான்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஸ்டாப் பண்ணிடலாம். இதுக்கடுத்து எக்ஸ்பென்சிவ் ரெமெடி. எப்படின்னா, நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஒன்று ஹைகோர்ட் போகணும், இல்லை சுப்ரீம் கோர்ட் போகணும். கன்னியாகுமரியில் இருக்கவன் என்ன பண்ணணும்? அங்கே சென்னைக்கு போகணும் அல்லது டெல்லிக்கு போகணும். இவங்க 2 பேர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதனால என்ன ஆகுதுன்னா, ரெமெடி கிடைக்குது பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அமௌண்ட் அதிகம். ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் வந்து வேறு எந்த கான்ஸ்டியூஷன்லையும் கிடையாது. எங்கே அதுதான் இருக்குது? நம்ம கான்ஸ்டியூஷனில் மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ்க்கு இது என்ன பண்ணுது? அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்செக்டு பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை
எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் செக்கிங் எனிதிங் அவன் வந்து அந்த டிடென்ஷனை வந்து போட முடியும் ஒருத்தர் மேலே. அதுக்கடுத்து நோ கன்சிஸ்டன்ட் ஃபிலாசபி. இது வந்து சும்மா அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல ஒரு ஃபிலாசபி, அதாவது இது கரெக்ட் இது கரெக்ட் இல்லை அப்படின்ற சில ஃபிலாசபிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இதோட நன்மைகள் என்ன அப்படின்ற மாதிரி. இது வந்து பெட்ராக் ஆஃப் டெமோக்ராட்டிக் சிஸ்டம். பெட்ராக்னா என்னங்க, இது ஒரு அடித்தளம் அல்லது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வால் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இந்த ப்ரொவைட் நெசசரி கண்டிஷன் டு மெட்டீரியல் மாரல் ப்ரொடக்ஷன் ஆஃப் மேன். நான் முறை வழியே சொன்னேன். இது வந்து மாரல் இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், மெட்டீரியல் நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும், மெட்டீரியல் இன்டெலெக்சுவல் மாரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு அதை தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இண்டிவிஜுவல் லிபர்ட்டியை வந்து பாதுகாக்கும். அதே மாதிரி நம்ம கண்ட்ரியில் ரூல் ஆஃப் லா எதன் மூலமாக தான் வந்திருக்கு, இந்த பர்டிகுலர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மூலமாக தான் ரூல் ஆஃப் லா வந்திருக்கு. எந்த ஆர்டிகிள் 14 13 ஆர்டிகிள் 14. ஓகேவா. தே ப்ரொடெக்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டியோட இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அதே மாதிரி செக்குலர் ஃபேப்ரிக்கை வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அதே மாதிரி அத்தாரிட்டிஸ், நம்மளுடைய கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் வந்து இந்த அத்தாரிட்டேரியன் அத்தாரிட்டியாக மாறாமல் இருக்கிறதுக்கு இதுதான் வந்து என்னன்னா பாதுகாக்குது நம்மளை. ஓகேங்களா. இது வந்து சோஷியல் ஈக்குவாலிட்டி அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சோஷியல் ஈக்குவாலிட்டிலாம் உங்களுக்கு இப்போ டிபிஎஸ் பிள்ளை கிடைக்கும். ஓகேங்களா. இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் தான். தே என்ஷூர் டிக்னிட்டி. ஓகேங்களா. அதுக்கடுத்து என்ன, பீப்புளோட பார்ட்டிசிபேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இது இம்ப்ரூவ் பண்ணும். சரி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இந்த மாதிரி ரைட்ஸ் இருக்கா, வேற எங்கேயாவது ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ், இன்னும் ரைட்ஸ் இருக்கு நமக்கு. அது கான்ஸ்டியூஷன்ல சில இடங்கள்ல மென்ஷன் ஆயிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ டேக்ஸ் ஷால் பி லெவிட் ஆர் கலெக்டட் எக்ஸப்ட் பை அத்தாரிட்டி ஆஃப் லா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சும்மா கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து ஒரு 1000 ரூபாய் கொடு அப்படின்னு எல்லாத்துட்டையும் வாங்க முடியாது. யார் பர்மிஷன் கொடுக்கணும்னா பார்லிமெண்ட் பர்மிஷன் கொடுக்கணும். ஒரு ஆக்ட் மூலமா தான் என்ன பண்ண முடியும், அதை கொண்டு வர முடியும். அதே மாதிரி நோ பர்சன் ஷால் பி சூப்பர்ட், அந்த ஆர்டிகிள் 300A ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் அண்ட் காமர்ஸ் த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. நீங்கள் என்னனாலும் எங்கனாலும் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். இதெல்லாம் வந்து உங்களுடைய ரைட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டு த லோக்சபா அண்ட் தி ஸ்டேட் அசம்பிளி பேஸ்ட் ஆன் தி அடல்ட் சஃப்ரேஜ். 18 வயசாக இருக்க எல்லாருமே என்ன பண்ண முடியும், ஓட்டு போட முடியும். இதெல்லாம் வந்து உங்களுடைய ரைட்ஸில் வரும். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. இதோட முடிஞ்சு போச்சு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்.